திண்டுக்கல்லில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். லோன் போட்டு டிராக்டர் வாங்கினார், முக்காவாசி கடனை திருப்பி கட்டிட்டார், ஒரு கால்வாசி பாக்கி இருக்கு. ஆனா அந்த லோன் கொடுத்த தனியார் நிறுவனம் போலீஸ் அழைச்சிட்டு போய் அந்த கிராமத்துக்கு போய் டிராக்டர் மேல இருந்து விவசாயி கீழே போட்டு இழுத்து அடிச்சு அவனை சித்திரவதை பண்ண உடனே அவமானம் தாங்காம அந்த விவசாயி தற்கொலை பண்ணிக்கிட்டார். ஆனால் இந்தியாவில் 9,000 கோடி ரூபாய் வங்கிகளில் கடன் வாங்கி, எல்லா வங்கிகளிலும் கடன் வாங்கி கடனை திருப்பி கட்டாத போது அந்த வங்கி அதிகாரிகள் அந்த சம்பந்தப்பட்ட முதலாளி மீது வழக்கு தொடுத்து அந்த கடனை வசூல் செய்ய முயற்சி பண்றப்ப அந்த சம்பந்தப்பட்ட முதலாளி லண்டனுக்கு கம்பி நீட்டிட்டான். யாரு முதலாளி? விஜய் மலை, ரொம்ப விவரமா தான் இருக்கிறீங்க. அந்த முதலாளியை இந்தியாவுக்கு கொண்டுட்டு வரணும், என் கடனை திருப்பி கட்டணும், அவன் சொத்தை ஜப்தி பண்ணணும், சொத்தை வித்து கடனை கட்டணும் சொல்லும் பொழுது அந்த விஜய் மலைய முதலாளி என்ன சொன்னான்னா, நான் எம்பி பதவியை ராஜினாமா பண்ணிடுறேன், இனி ஒருபோது இந்தியாவுக்கு வர மாட்டேன், லண்டன்ல உட்கார்ந்து இருக்கிறான். ஆனா விவசாயிகள் நிலைமை, தேமுதிக மக்களுக்கு கூட்டணி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பாக சொல்லுகிறேன், நாங்கள் ஆட்சிக்கு வருவோம், விவசாயிகள் கடன் ரத்து செய்வோம் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். விவசாயிகள் பிரச்சனை மட்டுமா, இன்னைக்கு விலைவாசி நிலைமை. நண்பர்களே, நேற்று முன்தினம் ஈரோட்டில் பிரச்சாரம் செஞ்சுட்டு நேற்று இரவு முந்தின நாள் இரவு நான் சென்னைக்கு போயிருந்தேன். நேற்று காலையில காய்கறி கடைக்கு போனேன். நீங்க எல்லாம் காய்கறி கடைக்கு போவீங்க, வாங்குவீங்களா? நீங்க வாங்குற மாதிரி தெரியல, பெண்கள் தான் போற மாதிரி தெரியுது. நான் காய்கறி கடைக்கு போனப்ப நேற்று காலையில ஆதம்பாக்கத்துல சென்னையில் ஒரு பகுதி பீன்ஸ் 4 கிலோ கொடுங்க, தக்காளி 4 கிலோ கொடுங்க, கேரட் 4 கிலோ, கத்திரிக்காய் 4 கிலோ வாங்கிட்டு அவர் சீட்ல குறிச்சு கொடுத்தாரு. பாருங்க, ஏண்டா வாங்கணும்னு இருக்கு. 1 கிலோ பீன்ஸ் 120 ரூபாய், 1 கிலோ தக்காளி 50 ரூபாய், 1 கிலோ கேரட் 50 ரூபாய், கத்திரிக்காய் கெட்ட கேடு கிலோ 45 ரூபாய். கத்திரிக்காய் கோவிச்சுக்கல, குறை சொல்லக்கூடாது. நான் உங்களை என்ன கேட்க விரும்புறேன், இந்த விலைவாசி உயர்வுக்கு அதிமுக அரசுடைய கொள்கை அதுக்கு சம்பந்தம் இல்லையா, பொறுப்பு இல்லையா? விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவதற்கு ஏதாவது அதிமுக தேர்தல் அறிக்கை சொல்லியிருக்காங்களா? சொல்லலையே. காய்கறி உள்பட, எண்ணெய் உள்பட, தோரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு, அத்தியாவசிய பண்டங்கள், சமையல் பொருட்கள் அனைத்தும் அங்க ரக்கு கட்டி பறந்துகிட்டு இருக்கிறப்ப செல்போன் கொடுத்தா அந்த பீன்ஸ் விலை குறைஞ்சிருமா? செல்போன் கொடுத்தா கேரட் விலை குறைஞ்சிருமா? செல்போன் கொடுத்தா கத்திரிக்காய் விலை குறைஞ்சிருமா? செல்போன் கொடுத்தா மற்ற அத்தியாவசிய பண்டங்கள் விலைகள் குறைந்து விடுமா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் கடந்த 5 ஆண்டு காலமாக அந்த ஆட்சியில அதனுடைய கொள்கை என்பது பொருளாதார வளர்ச்சிக்கு பயன்படவில்லை, தொழில் வளர்ச்சிக்கு பயன்படவில்லை, விவசாய வளர்ச்சிக்கு பயன்படவில்லை. ஆகவே கடுமையாக மக்கள் மத்தியில் அதிமுக அதிருப்தி ஏற்பட்டிருக்கிற போது அதிருப்தியை சரி கட்டுவதற்காக சலுகைகள் அறிவிச்சிருக்கிறாங்க. அதிமுக தேர்தல் அறிக்கை என்பது தமிழகத்திலே வளர்ச்சிக்கு பயன்படாது, உழைப்பாளி மக்களுக்கு பயன்படாது, விவசாயத்தை பாதுகாக்க பயன்படாது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிப்பு என்பதுதான் தேமுதிக மக்களுக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அணியின் சார்பாக சொல்லிக்களை கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்து ஒரு மாசத்துக்கு முன்னாடி அரசு ஊழியர்கள் ஒரு முக்கியமான கோரிக்கை வச்சு சென்னையில பெரிய மறியல் போராட்டம் நடத்தினாங்க. பல்லாயிரக்கணக்கான அரசுகள் கலந்துகிட்டாங்க. அந்த அரசுகள் மறியல் போராட்ட பல கோரிக்கைகள் வச்சிருந்தாங்க. அமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்த சொன்ன பொழுது அமைச்சர்கள் யாரும் பேச்சுவார்த்தைக்கு வர தயாரா இல்ல. மறியல் பண்ணி தகராறு பண்ண உடனே விவசாயிகளின் கடன்கள் ரத்து செய்யப்படும், விலைவாசி கட்டுக்குள் வைக்கப்படும் என்பது உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகளை அளித்து திண்டுக்கல்லில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார்.